வெல்கம் டு இது நம்ம ஊர். எந்த ஊர்? நாம ஏலகிரி மலையில இருக்கிற ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு பார்க்க போற இடம் போட் ஹவுஸ். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு, ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க இங்க பக்கத்திலேயே தங்கிட்டு கூட இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு போலாங்க. அந்த அளவுக்கு அருமையான இடம் தான் இந்த இடம். ரெண்டு பக்கமே ஆட்கள் நடந்து போற மாதிரியான நடைபாதை இருக்கு. ஆனா அந்த நடைபாதையும் ஆக்கிரமிச்சு ஏகப்பட்ட கடைகள் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங். இங்க உங்க பைக்கோ காரோ இருந்துச்சுன்னா இங்க விட்டுட்டு நடந்து தான் போகணும். இதுக்கும் கட்டண வசதி உண்டு. இந்த இடத்துல குட்டீஸ்ங்க விளையாடக்கூடிய கேம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லேக் ஜோன் இங்கே தான் இருக்குது. ஊட்டி சாக்லேட் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான கிலோ கணக்கில் சாக்லேட்டும் வாங்கிக்கிட்டு போகலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும், அழகு சாதன பொருட்களும், கிட்ஸ் விளையாடக்கூடிய பொருட்கள், ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நம்ம படகுத்துறை பூங்காவுக்கு வந்துட்டோம். நாம் இந்த இடத்துல டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போகலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே வரணும். இன்னைக்கு கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே உள்ளே வந்தோம்னா ராட்சத ராட்டினம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதுனால இந்த இடம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெயிலை நீங்கள் அதிக அளவில் பார்க்க முடியாது. இந்த இடத்துல கிட்ஸ் விளையாடக்கூடிய ஏகப்பட்ட கேம்ஸு இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக 3 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். குட்டீஸ் ஓட்டுற பைக்ஸ் இருக்குது, குதிரை சவாரி, மான், ஒட்டகம் கூட இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸில் நீங்கள் சவாரி பண்ணலாம். பக்கத்தில் டிராகனும் இருக்கு. இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயா, ட்ரெயின் போதுங்க. புகை இல்லாத வண்டி, காற்றை மாசுபடுத்தாத வண்டி நம்ம ரயில் வண்டி. அமைதியை விரும்புவர்களுக்கு இந்த இடம் சொர்க்கதாங்க. அமைதியான ஒரு இடம், அமர்ந்து பேசுவதற்கான வசதிகள், கிட்ஸுக்கான கார் ஓடிக்கிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல உங்க கிட்ஸை உட்கார வச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஹெலிபேட் கூட இருக்குதுங்க. இதுதான் நாம போட்டிங் போறதுக்கான என்ட்ரன்ஸ். இங்க நாம டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ள போவோம். இங்க டிக்கெட் கவுண்டர். நீங்க இங்க தான் டிக்கெட்டை வாங்கணும். வாங்க நாம ஒரு ரவுண்ட் போலாம். நானும் ஏறியாச்சு, லக்ஷ்மணனும் வந்தாச்சு. அடுத்தது மாலிக் வந்தாக்க
நாம் போட்டிங் போகிறதுக்கு ரெடி. எஸ், நம்ம போட்டிங்கை எடுத்துகிட்டு நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெடல் போட்டிங். நாங்களாம் மிதிச்சுக்கிட்டு நாங்களே வந்துடுவோம். ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பெடல் போட்டிங் எடுத்திருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முட்டிடுச்சு. ஏரியில் இப்போது நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம போட்டிங்கில் சுற்றுற பரப்பளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஏரியும் நம்ம சுற்றலாம். அந்த அளவுக்கு தான் இந்த ஏரியும் பெரிய ஏரி தான். இந்த ஏரியில் மீன்களும் அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. அழகான மலைகளுக்கு நடுவில் நாம் ஏரியில் மிதந்துட்டு இருக்கோம். இந்த ஏரியை பற்றி உங்களுக்கு ஒன்று நான் சொல்லி ஆகணுங்க. இந்த ஏரியிலிருந்து வர தண்ணி தான் திருப்பத்தூர் ஜல்காம்பரை நீர்வீழ்ச்சிக்கு வரக்கூடிய தண்ணி இந்த ஏரியில இருந்து தான் வருதுங்க. இந்த ஏரியில நீர் வரது குறைஞ்சதுன்னா ஜல்காம்பரை நீர்வீழ்ச்சிலையும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஏலகிரி மலையில் மழை பெஞ்சா தண்ணி இருந்துச்சுன்னா ஜல்காம்பரை நீர்வீழ்ச்சிலையும் தண்ணி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் எந்த ஊர்? நாம் இருக்கிறது ஏலகிரி மலையில் இருக்கிற போட் ஹவுஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோவில் கடைசியாக ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதையும் பார்த்துட்டு போயிடலாம். சுற்றி மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவே நாங்கள் வேற லெவலாக இருந்துச்சு இந்த அனுபவம். ஒரு வழியாக பெடலிங் பண்ணிட்டு வந்து போட்டை அதனுடைய ஸ்டாப்பில் நிறுத்தியாச்சு. தேங்க்ஸ் டு செல்வம் அண்ணா அண்ட் விஷ்ணு அண்ணா, அவங்க டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த லக்ஷ்மணன் விட்டா இன்னொரு ரவுண்டு கூட சுற்றுவாங்க. அப்படிப்பட்ட பையன் தான் இந்த லக்ஷ்மணன். நாம் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்த விஷ்ணு அண்ணா அண்ட் தமிழ் செல்வம், அவங்க 2 பேருக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாங்க. இப்போது கடைசியாக ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இதோட வீடியோ முடிஞ்சதுன்னு முடிச்சிடாதீங்க. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். நம்ம போக போகிற ஸ்பாட்டு டிரைவிங், அதாவது கார் டிரைவிங் தான் பண்ண போகிறோம். இப்போ
இப்போது நம்ம ஏழுமலை கிட்ட தான் இருக்கோம். இவரு தான் ஏழுமலை. நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இவர்கிட்ட ஆஃபரும் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனல், நம்ம ஊர், எந்த ஊர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாலிக் லக்ஷ்மணன் அண்ட் தாமு. பாய்.